திமுக ஆட்சினாலே ஸ்டிக்கர் ஒட்டுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எவனா புள்ள பற்றி அறிவாளை வந்து அந்த பிள்ளைக்கு நான் தான் அப்படின்னு வரிசை விட்டு நின்றுவானுங்க. அதே போல் நிற்கிறது எங்கே நின்றுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காட்டில் 8வது வளைவு கொண்டை வளைவில் வந்து பார்த்தீங்கன்னா தகடூர் அதியமான் வளைவுன்னு இருந்துச்சு. அது வந்து இந்த ஓசித்தோர் திராவிடர் கழகம்லாம் என்ன செய்யுது, தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு மாற்றிருச்சு. தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தகடூருங்கிறது முன்னாடி வந்து தருமபுரி வந்து தகடூர்னு சொல்லியிருக்காங்க. அந்த தகடூரை ஆட்சி செய்த அதியமான் மன்னனோட பேரில் அந்த வளைவு இருக்குது. அதியமான் மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவை நெல்லிக்கனி கொடுத்தவங்களுக்கு இது கடையேழு வள்ளல்களில் ஒருவர் அவர். அவருடைய பேரை எடுத்துகிட்டு களிச்சடைகள் பேரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது வந்து ரொம்ப கைவந்த கலை இவங்களுக்கு. அதே ஸ்டிக்கர் தான் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம திருவண்ணாமலையில் போயிட்டு பாலத்துக்கு வந்து கலைஞர் பாலம், பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் பேருந்து நிலையம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இப்போ கடையேழு வள்ளல்களில் ஒருவர் அதியமான் அவருடைய புகழை போற்றுவதற்காக, புகழை பேணுவதற்காக தகடூர் அதியமான் வளைவுன்னு வச்சுருக்காங்க. கருணாநிதிக்கும் பாலத்துக்கும் என்ன சம்மந்தம்? பாலத்துக்கு அடியில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாரா, இல்லை பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருந்தாரா? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. தமிழ்நாடு பொறுக்க பஸ் ஸ்டாண்டு பாலத்துக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? எதை வச்சு ஒரு பேர் வச்சுட்டு இருக்காங்க? இவர் பாலத்துக்கு என்ன செஞ்சார்? அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த கதை எதுக்குன்னா கருணாநிதிக்கு பொருத்தமாக இருக்கும். ஒரு முறை வந்து அமெரிக்காவுக்கு வந்து இங்கேருந்து நம்ம திமுகனே வச்சுப்போமே, இங்கேருந்து இவங்க அமைச்சர் சிலர் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்குள்ள அமெரிக்க அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வீடு நல்லா அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. அமைச்சர் சொல்கிறாரு, அதோ ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம், அந்த பாலத்துக்கு தான் வந்தோம், அந்த பாலம் தெரியுது அப்படின்னாங்க. அந்த பாலம் கட்டுற தொகையில் கமிஷன் அடித்து இந்த பாலத்தை இந்த வீடை கட்டினேன் அப்படின்னாராம். உடனே ஒரு நாள் வந்து அந்த அமைச்சர் இங்கே வர்றாரு, அமெரிக்க அமைச்சர். இங்கே வரும்போது இதே போல் இந்த கருணாநிதி மாரி ஒரு ஆளுங்க அமைச்சர் வீட்டு பெருப்பார்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ போகும்போது உடனே அவங்க சொல்ல, வீடு உங்கள் வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு அந்த அமைச்சர் ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, அமெரிக்க அமைச்சர். உடனே இவர் சொன்னாங்களா, இங்கே வரும்போது ஒரு பாலம் இல்லை, நான் எதுவும் பாலம் எதுவும் பார்க்கலையே அப்படின்னாரா. பாலம் பார்த்துருக்க மாட்டேங்க, அங்கே பாலம் கட்டதாக சொல்லி அங்கே பில்டிங் கட்டியிருக்கேன், அந்த பாலம் கட்டதாக சொல்லி அந்த பணத்தை ஒதுக்கி தான் இந்த வீடை கட்டின, மாளிகை கட்டினேன் அப்படின்னாராம். அந்த மாதிரி செய்ததால் ஒரு வேளை அந்த கதை ஒரு உண்மையாக இருக்கும் போல இருக்குது. அதனால தான் பாலத்துக்கு பேர்லாம் கருணாநிதி பேர் வச்சுட்டு இருக்காங்க போல இருக்குது. நாட்டுக்கு நல்லது செய்தவர் 4000 பேர்கிட்ட இருக்காங்க. வ.உ. சிதம்பரனார் இருக்கார், திருப்பூர் குமரன் இருக்கார், எத்தனையோ பேர் தன்னுடைய ரத்தத்தை வந்து சிந்திருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு வளர்த்த மகளை கட்டினவன் பேரை வைக்கிறது, இது உன் பொண்டாட்டி இன்னொருத்த கூட போனால் தப்பு இல்லை, அவளை அப்படியே அனுப்பி வையின்னு சொன்னவன் பேரை வைக்கிறது, 4 பொண்டாட்டி கட்டினவன் பேரை வைக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அவங்களுக்கு. எதுக்கு இவன் பேரை வைக்கணுன்ட்டு தெரிய வேணாமா? திருவண்ணாமலை வந்து கருணாநிதியாலேயோ இல்லை ஸ்டாலினாலேயோ இல்லை உதயநிதி ஸ்டாலினாலேயோ அந்த ஊருக்கு பேர் கிடையாது. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் இருக்க போய் தான் அந்த ஊருக்கு வந்து இத்தனை பக்தர்கள் வர்றாங்க. அதாவது வருடம் முழுவதும் பக்தர்கள் வரப்போய் தான் அந்த ஊர் வந்து செழிப்பாக இருக்குது. மதுரைக்கு வந்து பெரியார் பேர் நிலைக்க வேண்டிய அவசியம் என்ன? முன்னாடியே வச்சுருக்காங்க. என்ன அவசியம்? மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, திருப்பரங்குன்றம் இருக்குது, பழமுதிர்ச்சோலை இருக்குது. கோவில்களின் நகரமாக இருக்க போய் தான் பக்தர்கள் வர்றாங்க. நீ என்ன செய்யணும்? ஒரு புதுசாக ஒரு நகரை உருவாக்கி அங்கே கருணாநிதி பேரை வச்சு அந்த நகரை விரிவாக்கி கருணாநிதியை பார்க்க வரவங்களை வச்சு அந்த நகர் விரிவடைஞ்சிருச்சுன்னா, அந்த நகர் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த பேரை வை, எவனும் கேட்க மாட்டான். இல்லை ஏற்கனவே சொல்லிட்டு இல்லாத திராவிட நாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம ஆண்மையுள்ள நித்யானந்தா வச்சுருக்காரு கைலாசம் ஒரு நாடு. நீங்கள் ஒரு நாடை உருவாக்கி அங்கே போய் திராவிட நாடுன்னு பேர் வச்சு அங்கே கருணாநிதி சிலையை வை, பெரியார் சிலையை வை, ஓன் சிலையை வை, உன் பையன் சிலையை வை, உன் பேரன் சிலையை வை, கழிவுறதுக்கு திருமாவளவன் மேலே ஆளெல்லாம் கூப்பிட்டு போய் யார் கேட்க போகிறா? எங்களுடைய வரிப்பணத்தில் எங்களுக்கு எதுவும் செய்யாதவன் பேரை வைப்பது மிகவும் கண்டனத்திற்குரியதாகும். எவனுமே கேட்கல, உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே இருப்பீங்களா? இதில் வந்து விக்டோரியா மகால் வந்து புதுப்பிச்சு திறந்தாங்களாம். ஏன்னா அந்த அடிமை எண்ணம் போவாதா? நாட்டுக்கு பாடுபட்ட நாட்டுக்கு உழைத்தவன் எத்தனையோ பேர் இருக்கான். அவனெல்லாம் விட்டு அடிமையாக்கினவங்க பேரை தான் வச்சுட்டு அழிவீங்க நீங்கள். இன்னும் இந்த அடிமை சிந்தனை மாறாத வரை அடிமை சிந்தனை மாறாது. ஏன்னா இவங்க கிறிஸ்தவர்கள் பிச்சை போட்டு தான் ஆட்சிக்கு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் ஓட்டு மட்டுமே போது நினச்சிட்டு இருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, திருவண்ணாமலைக்கு யாரால் புகழ், மதுரைக்கு யாரால் புகழ் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிட்டுங்களேன், அதை சொல்ல தூங்கும்போது காலாட்டிகிட்டே இருக்கணும். இல்லை இந்த திராவிட நினச்சி நம்மளை பணம் சொல்லிட்டு தூக்கி கொண்டு புதைச்சிருவாங்க பார்த்துக்கிடுங்க. அதே போல் தான் நம்ம வந்து அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கணும். உங்களுடைய ஊரில் ஏதாவது பேரை மாற்ற வச்சு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிங்க. கருணாநிதிக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம், ஈவராம்சாமிக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்ட்டு. இல்லைன்னா நம்முடைய வரலாறு மறைக்கப்படும், புதிய வரலாறு திணிக்கப்படும், நம்ம தமிழினம் ஒரு இனம் அழிந்து போகும். அவ்வளோதான்.